திரைப்பட தயாரிப்பாளர் சம்மேளனத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்ற சரவணன் அவர்களுக்கு திரையுலகம் பாராட்டு விழா நடத்தியது. பெருமதிப்பிற்குரிய சரவணன் அவர்கள் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த கலைத்துறை, தமிழகத்து கலைத்துறை, தென்னகத்து கலைத்துறை, இந்திய கலைத்துறையே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. சரவணன் அவர்கள் ஏவிஎம் செட்டியார் அவர்களுடைய குழந்தையாக இல்லாமலே ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கிற ஒருத்தருடைய பையனா இருந்திருந்தாலும் இப்ப இவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் அவர் சேர்ந்திருப்பார். முயற்சி திருமணையாக்கும். சிவாஜி வந்து பார்த்து தாடியை பார்த்துட்டு இல்ல, என்னடா எனக்கு போட்டியா அப்படின்னு சொன்னாங்க. நான் யாருக்கும் போட்டி இல்லை, சாதாரண ஆளு, என்னுடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன், யார் வழிக்கு நான் போக மாட்டேன், என் வழியில யாரையும் வாங்கவும் சொல்லவும் மாட்டேன். சரவணன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல பேர் வாழ்த்தினார்கள். அல்லவப்பா, என்னுடைய நிலை அப்படி அல்லவப்பா. ஏதோ ஒரு மூலையிலே நாடகம் ஆடிக்கொண்டு காய்ந்த வயிறோடு கிடந்த என் வயிற்றுக்கு சோரளித்தவனப்பா அவர்கள். நீங்களெல்லாம் பாராட்டுவதை விட எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்குமப்பா. என்னுடைய கண்மணி சரவணன் அவர்களை பாராட்டி பெருமைப்படுத்தும் போது அந்த இடத்திலே ஈண்ட பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சார்ந்தோன் என கேட்டதாய் என்ற நிலையிலே நானும் இருக்கின்றேன். சாதாரணமா சொல்லுவாங்க, இவங்க என்ன தவம் பண்ணா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெறத்துக்குன்னு. நான் என்னுடைய இன்னைக்குன்னு நான் சொல்ல என்னைக்குமே சொல்றேன், நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. அந்த புண்ணியத்தின் பலனா தான் ஏவிஎம்க்கு நான் மகனா பிறந்தேன். அவருடைய இந்த புகழ் எதுவுமே எனக்கு கிடைச்சதா நான் நினைக்கல. கார்ல போகும்போது கோபுரத்தை பார்த்து கும்பிடுறோம், கோபுரத்துக்காக கும்பிடல, கோபுரத்துக்குள்ள இருக்கு விக்கிரகத்துக்காக கும்பிடுறோம். அது போல எனக்கு கிடைச்சிருக்கு இந்த புகழ் அவ்வளவும் என்னுடைய தந்தையா இருக்கு. இந்த புகழில் இதுக்கு மேல புகழ் பெற வேண்டிய அவர் சில நேரத்துல சில பேருக்கு அவர்கள் காலத்தில் கொடுக்க முடியாத, ஃபார் எக்ஸாம்பிள் பிருத்விராஜ் கபூருக்கு பால்கி, தாதா சாஹிப் பால்கி அவார்டை அவருடைய மகன் ரிசீவ் பண்ணாரு. அதே போல ஷரீஃப் ஆஃப் மெட்ராஸா எங்க தந்தையார் வரல, நான் வந்தேன், அது அவருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு கொடுத்ததா தான் நான் நினைச்சேன். அதே மாதிரி பிலிம் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்டா நான் வரும்போது அதே தான் நினைச்சேன், இன்னைக்கும் அதே தான் சொல்றேன். இன்னும் அவருக்கு கிடைக்க வேண்டிய எவ்வளவு புகழ்கள் அவர் வாங்க ஏதோ காரணத்தால் அவருக்கு அடைய விடல, அவருக்கு பதிலாக எனக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். தவிர அறிவாலேயோ ஆற்றலாலேயோ திறமையாலேயோ எந்த இதுலையும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நான் சொன்னேன்னா 1% 2% சொல்லலாமே தவிர அவருடைய ரேஞ்சுக்கு என்னால் இருக்க முடியாது. ஆனால் நான் அவரை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு 24 ஹவர்ஸும் அவருடைய நினைப்பாவே இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய சில புகழ்கள் அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற முறையில் எனக்கு கிடைக்கதா நினைக்கிறேன். இந்த புகழும் அந்த மாதிரி கிடைச்சாதான் நினைக்கிறேன். சரவணன் சார் இண்டஸ்ட்ரியில சில பேருக்கு, நிறைய பேருக்கு ஆச்சரியம். நான் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஏவிஎம் யாருக்கு படம் பண்ணலையோ இல்லையோ, பட் சரவணன் சார் மட்டும் தான் பண்ணிட்டே இருப்பேன். அது ஏவிஎம் எப்படிப்பட்ட கன்சர்ன்னா, நான் ஆக்ட் பண்ணா அது ஆர்கே ப்ரொடக்ஷன், கமல்ஹாசன் ஆக்ட் பண்ணா அது ராஜ்கமல் ஆர்ட்ஸ், பாரதி ராஜா பண்ணா அது பாரதி ராஜா ப்ரொடக்ஷன். அவங்க என்ன வேணுமோ அதை அப்படியே ஒப்படைச்சுவாங்க. என்ன வேணாம் பண்ணிக்கிங்க, ஒன்று படம் நல்லா போகணும், அதுதான் அவங்களுடைய இது. நம்ம பேனர் நிற்கணும். அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும், நான் கார் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி, இன்கம் டேக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு ஒரு அட்வைசராக இருந்து, அதுக்கப்புறம் அப்போ கேட்பேன், இதெல்லாம் ஏன் சொன்னீங்க பிரதர்னு கேட்பாங்க. பட் நான் சொல்லி தரேன், நம்ம வீட்டில் ஒரே ஒரு டிவி தான் இருக்கு. இன்னொரு டிவியை முதல்ல மிஸ்ஸஸ்லாம் சொன்னாங்க, இன்னொரு டிவி வச்சுட்டு எதுக்கு மாதிரி வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு டிவி இருக்கு, நீங்கள் பார்த்துங்க, ஒன்று போதும். சரி, பசங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சரவணன் சார் இந்த டைனரா குரு சங்கர் குரு இதுக்கு ஒரு 80 பேருக்கு நீங்கள் டிவி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் வீட்டில் மிஸ்ஸஸ் கிட்ட, இல்லைன்னா நான் கேளுங்க, நான் 80 பேருக்கு நான் என் கையில் டிவி கொடுக்குறேன், அவர் எனக்கு ஒரு டிவி கொடுக்க மாட்டாரா? டெஃபினட்டாக கொடுப்பாங்க. நீ ஆண்டனா வச்சுட்டு ரெடியாரு, நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சார். 80 பேருக்கு இந்த கையால் நான் டிவி கொடுத்துருக்கேன் சார். நான் காத்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி
எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க சார். ஒரு டிவி கொடுத்துருந்தா நான் குறைஞ்சா போயிருக்கோம். அதாவது எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும், என்னுடைய கலை வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது இந்த ஏவிஎம் காம்பவுண்டுக்குள்ள தான் நடந்தது. நான் முதல்ல சின்ன பிள்ளையா வந்து இங்க பிலிம் டெஸ்ட் எடுத்து கேமராங்கிற ஒரு கருவியை முதல்ல ஃபேஸ் பண்ணது இந்த ஏவிஎம் ஸ்டுடியோல தான். அதே ஏவிஎம் ஸ்டுடியோல 25 வருஷம் கழித்து என்ன சாதிச்சேன்னு கேட்காதீங்க, ஒன்றும் சாதிக்கல. ஆனா 25 வருஷம் கழித்து அதே ஸ்டுடியோவில் அதே தயாரிப்பாளர்களால பாராட்டப்படும் இந்த பெருமை இந்த மேடையில் கிடைத்திருக்கிறது. நான் சொந்தமா தயாரித்த படமான ராஜபார்வை என்னுடைய 100வது படமாக அமைந்தது. அதுவும் இதே மேடையில் இந்த ஏவிஎம் ஸ்தாபனத்தாராகவே பாராட்டப்பட்டேன். எனக்கு இது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயமா தெரிகிறது. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமான பேச்சு இல்லாம இருக்கலாம் என்னுடைய பிரசங்கத்துல. ஆனா இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னை பொறுத்தவரையிலும் பேசும்போது சந்தோஷத்துல தொல்லை அடைக்கும் விஷயம் இந்த விஷயம். இங்கே இந்த படத்தை பத்தி பாராட்டி பேசினாங்க அமைச்சர் அவர்கள். பேசும்போது கூட இதுக்கு திறமையான ஆள் ஒருத்தர் தேடினாங்க, நல்ல ஒரு தயாரிப்பாளர் இருந்தாங்க, திறமையான ஒரு நடிகர் இருந்தார், அதனால படம் நல்லா வந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையிலும் இந்த படத்துல ஒவ்வொரு தரப்புல இருந்தும் எனக்கு உதவியா எனக்கு 3 கோல் அமைஞ்சிருக்காங்க. இப்ப இங்க அண்ணன் சந்தாமரை அவர்கள் வந்தாரு, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 5 விதமான உணர்ச்சிகளை போட்டு போயிட்டாரு. இப்படி இருக்கக்கூடியவர்கள் என் கூட ஒரு வில்லனாகவும் ஒரு காமெடியனாகவும் ஒரு தகப்பனாராகவும் நடிக்கும் பொழுதுதான் என்னுடைய நடிப்புக்கும் மரியாதை ஏற்பட்டு. வெறும் நடிச்சா மாத்திரம் போதாது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க அந்த கனவு காட்சி. அந்த கனவு காட்சியை பாபு அவர்கள் வழக்கமா வெளியூர்ல இருந்து கேமராமேனை கொண்டு வருவாங்க. ரவிகாந்த் காட்சின்னு ஒருத்தர் இருக்காரு, ஸ்ட்ரிக் போட்டோகிராஃபின்னா அவருக்கு தான் போவாங்க. அவர் சில பேப்பர்கள்லாம் கட் பண்ணி ஒட்டி கேமராவில் சில சந்தனமான வேலைகள்லாம் செஞ்சு அதுக்கு தனியா இருப்பாங்க. ஆனா தன்னுடைய தொழிலிருந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து மற்றவங்க முயற்சி பண்ணி பார்க்காததை முயற்சி பண்ணி பார்த்தார் திரு பாபு அவர்களாலதான் அந்த கனவு காட்சி அருமையாக வந்தது. இன்னொரு விஷயம், ஏவிஎம் பொறுத்தவரையிலும் நான் ஏதாவது கட்டியாசமா அது நல்லா இருக்கும் போல இருக்குங்க, நான் போய் சொன்னேன்னா சரி செஞ்சு பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை, ஒரு தாராள மனசு அவங்களுக்கு இருக்கு. ஏதோ சின்ன பையன் சொல்றான் அது அப்படின்னு நினைக்காம, ஏன்னா இவ்வளவு வயசுல பாத்துருக்காங்க. நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதோ உலகிட்ட இருப்பான்னு சொல்லாம நான் சொல்றதுல ஏதோ இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி செட்டு போட்டா நல்லா இருக்குமா சார்னு கேட்டேன்னா அதுக்கு உடனே ஒரு செட்டை போட்டு காட்டிடுறாங்க. இந்த மாதிரி குதிரை எல்லாம் நல்லா பாம்பேல பண்றாங்க, நல்லா இருக்குமா சார் நம்ம படத்துக்கு கேட்ட உடனே இந்த பப்பு வருமாங்கிற ஒரு ஒருத்தர் வச்சு அந்த குதிரை காட்சியை அமைச்சிட்டாங்க. அது நல்லா பேர் வாங்கிடுச்சு. இந்த பெஞ்ச் பைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். ஜூடரசனம் நல்லா அமைச்சிருக்காரு. அதுக்கு ரிஹர்சல் இங்க ஒரு 7 நாள் நடந்துச்சு. இந்த இதுல 14 பெஞ்ச் பண்ணாங்க. அதை நாங்க முயற்சி பண்ணி அதை செஞ்சு பார்க்கும்போது பாதி உடஞ்சி போச்சு. இப்படி எல்லா விஷயங்கள்லயும் முந்தையெல்லாம் நடனத்துக்கு என்ன ஒரு ரிஹர்சல் ஒண்ணு இருக்கேன். இப்பெல்லாம் யாருக்குமே தெரிஞ்சவங்களுக்கும் சரி நடனம் தெரியாதவங்களுக்கும் சரி ரிஹர்சல் தான் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த ஒழுங்குமுறையை மறுபடியும் நான் பார்த்தேன். இந்த 25 வருஷம் சொல்றாங்க. இந்த 25 வருஷத்துல ஆரம்ப காலத்துல ஒரு 6 வருஷம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் காணாம போயிடுச்சு. மறுபடியும் அந்த நிலைமைகள் என்னையே நான் என்னமோ ஒரு சுத்தப்படுத்தி நிலைமை என்னை நானே வந்து திருத்தி கொண்டு இந்த மாதிரிதான் படங்கள் செயல்படணும்னு எனக்கு நானே உணர்த்தி கொண்ட நிலைமை ஏவிஎம் ஸ்தாபனத்துல இருந்து நான் உணர்ந்து கொண்டேன். இதுல நல்ல டேட் தாராளமா கொடுக்குறாரு கமல். அந்த ப்ரொடியூசருக்கு நல்ல சௌகரியமான விஷயம் அப்படின்னு அமைச்சர் பாராட்டினார்கள். அது ஒரு சில தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க, எல்லாத்தையும் தாராளமா டேட்டு கொடுத்தாலும் சும்மா வீட்டுல உட்காந்து வச்சிருப்பாங்க. ஆனா அதை நடத்தி அந்த ஷூட்டிங் நடத்தி காட்டுற ஒரு தகுதி, அதற்கான திறமை, அதற்கான பண வசதி சில தயாரிப்பாளர்கள் கிட்ட தான் இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் கிட்ட வேலை செய்யும் பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமானவங்க ஏவிஎம் ஸ்தாபனத்தார் அவர்கள். முந்தான முடிச்சு என்று பெயர் வைத்தார்கள். எந்த காரணத்துக்காக பெயர் வைத்தார்கள் என்பதை விட இந்த முந்தானை என்பதை பற்றி ஒரு பெரிய அரசியல் சர்ச்சை ஏற்படுகின்ற அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும்.
பெரியவர் நாகிரெட்டியார் அவர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த முந்தானை முடிச்சு என்பது பிரம்ம முடிச்சு என்று ஆந்திரத்திலே சொல்வார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த பிரம்ம முடிச்சு என்றாலும் சரி, அன்பு முடிச்சு என்றாலும் சரி, பொதுவில் மக்களுக்கு இந்த தொழிலுக்கும் இடையில் போடப்பட்ட உறுதியான முடிச்சு என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த பல பிரச்சனைகள் இருக்கின்ற நேரத்தில் 202 நாட்கள் ஓடிய படம் என்று சொல்லும்போது நாம் அனைவருமே பெருமையடைய காரணம் உண்டு. முந்தானை முடிச்ச படத்தை நான் பார்த்தேன். நண்பர் சரவணன் அவரிடம் கேட்டு வீடியோ கேசட்டையும் வாங்கி வைத்திருக்கிறேன். அடிக்கடி போட்டும் பார்க்கிறேன். அடிக்கடி ஏன் என்று கேட்கக்கூடாது. நான் அன்பே வா படத்தில் நடிக்கும்போது நண்பர் சரவணன் அவர்கள் அவருடைய சகோதரர்கள் எப்படி என்னிடம் பழகினார்கள் என்பதை நான் எண்ணி வியக்கின்றேன். தென்னார்ராமன் கதை சொல்லும்போது இருந்தும் செத்தான், இருந்தும் கெடுத்தான், செத்தும் கெடுத்தான் சொல்வார்கள். ஆனால் ஏவிஎம் அவர்கள் இருந்தும் இந்த உலகை, இந்த திரை உலகத்தை வாழ வைத்தார்கள், மறைந்தும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணும்போது அந்த பெருந்தகையினுடைய வாரிசுகள் நிச்சயமாக இந்த புகழ் பெறுவது ஆச்சரியப்படத்தக்கது அல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்பும்போது ஏவிஎம்ஐ போன்றவர்கள் ஒரு முத்திரை பதிக்காமல் இருக்க மாட்டார்கள். அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நான் ஏதோ அவர் ஊருக்கு டெல்லிக்கு போகும்போது காரிலே போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு அதாவது இன்டீரியர் என்பார்களே அதுபோல கிராமப்புறங்களிலே உள்ள ஒரு கொட்டைக்கு போனார். ஏதோ தமிழ் படம் அல்ல, இந்தி படம் ஓடுகிறது என்று போனார். ஏவிஎம்ஆர் தயாரிக்கப்பட்ட படம். அந்த படத்தை அங்கு அவர்கள் திரையிட்ட போது அந்த எம்பளம் அங்கே காட்சியளித்தவுடன் அந்த மக்கள் கைதட்டினார்கள் என்பதை என்னிடம் சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டார்கள். நம்மவர்கள் அந்த பெருமையை வேறு இடத்திலே சேர்க்க முடிகிறது, பெற முடிகிறது என்றால் அது நமக்கெல்லாம் எவ்வளவு தலை உயர்வை கொடுக்கிறது என்பதை அவர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஏவிஎம் இப்படிப்பட்ட படங்களை எடுப்பதில் ஆச்சரியமில்லை. இன்னும் தொடர்ந்து 200 என்பது 250, 200 என்பது 1 வருடம் என்ற அளவுக்கு அவர்கள் ஓடுகின்ற படத்தை, மக்கள் விரும்பி பார்க்கின்ற படத்தை, ஓட்டுகின்ற படம் அல்ல, ஓடுகின்ற படம், அந்த படத்தை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டும், மற்றவர்களும் எடுக்க வேண்டும். முயன்றால் முடியாதது ஒன்றில்லை என்கிற வகையில் மற்ற தயாரிப்பாளர்களும் துணிந்து இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இதில் நடித்த கலைஞர்கள், உழைத்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பை தந்ததற்காக பல தயாரிப்பாளர் பாக்யராஜ், தலைமை வைத்த நாகிரெட்டியார் அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை சொல்லி, கலைஞர்கள் ஒன்றுபட்டு ஒரு முடிவை சொல்லுங்கள், அதுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த அரசின் முடிவாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி அண்ணா நாம் வாழ்கின்ற கூறி விடைபெறுகிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.